பொங்கல் சீர்வரிசை புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் இணைக்கும் உறவு பாலம். சிறப்பு செய்தி: தமிழர் பண்பாட்டில் பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் தொடர்ச்சியும் உறவுகளின் இணைப்பும் ஆகும். அந்த உறவுகளை ஆண்டுதோறும் புதுப்பித்து பாசத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான மரபாக பொங்கல் சீர் இன்று வரை தமிழ் சமூகத்தில் நிலைவருகிறது. பெண்களுக்கு தாய் வீட்டின் சீதனமாக வழங்கப்படும் பொங்கல் சீர் என்பது பொருளின் மதிப்பை விட பாசத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. புகுந்த வீட்டில் எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் தாய் வீட்டிலிருந்து வரும் ஒரு சிறிய பொருள் கூட பெண்களின் மனதில் தனி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உழைப்புக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறும் பொங்கல். பொங்கல் பண்டிகை தமிழர்களின் முக்கிய அறுவடை திருவிழா ஆகும். இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியன், விவசாய உழைப்புக்கு துணை நிற்கும் கால்நடைகள் ஆகியவற்றுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை தமிழ்நாடு மட்டுமின்றி இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா என தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மணமகளின் மலனுக்கான ஆசிர்வாதம். திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் வாழும் மகள் எந்த குறையும் இன்றி இறுதி வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற பெற்றோரின் மனமார்ந்த ஆசிர்வாதமாகவே பொங்கல் சீர் வழங்கப்படுகிறது. இந்த மரபு தமிழர்களிடையே காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. பொங்கல் சீரில் பொதுவாக அரிசி, வெல்லம், கரும்பு, மஞ்சள் குலை, வாழைத்தார், புத்தாடைகள், மண்பானை, பித்தளை பானை, கரண்டி, குத்துவிளக்கு, மளிகை பொருட்கள், காய்கறிகள், கிழங்குகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவை அடங்கும். இவை அனைத்தும் உறவுகளின் அன்பையும் பாரம்பரிய மரபையும் வெளிப்படுத்துகின்றன. திருநெல்வேலி பகுதியில் தனித்துவமான சீர்வரிசை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொங்கல் சீர்வரிசை என்பது ஒரு தனித்துவமான பாரம்பரியமாக கருதப்படுகிறது. இங்கு பாரம்பரிய பித்தளை பானைகள், மண்பானைகள், சிறுகிழங்கு போன்றவை முக்கிய இடம் பெறுகின்றன. முன்னொரு காலத்தில் உறவினர்கள் தங்களது கைகளில் சுமந்தே பொங்கல் சீர்பொருட்களை மகள் வீட்டிற்கு கொண்டு சென்றனர். பின்னர் காலப்போக்கில் வாகனங்கள் மூலம் எடுத்து செல்லப்பட்டன. இன்றோ வேலை பளு மற்றும் நகர வாழ்க்கை காரணமாக ஏடிஎம் கார்டு அல்லது பணம் வழங்கி பொருட்களை வாங்க சொல்லும் நிலைக்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பெண் என்பவள் உறவு பாலம். சமூக பார்வை. இது குறித்து பாளையங்கோட்டையை சேர்ந்த மீனாட்சி சங்கரன் கூறுகையில், பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமான பொங்கல் சீர் மிகவும் மகிழ்ச்சியானது. அவரவர் வசதிக்கு ஏற்ப வருடம்தோறும் மகிழ்ச்சியுடன் பொங்கல் சீர் கொடுக்கும் பழக்கம் இன்னும் தொடர்கிறது. தாய் தந்தை இருக்கும் வரை அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு சகோதரன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். மேலும் அவர் கூறியதாவது: உறவு பரிமாற்றம், குடும்ப கட்டுப்பாடு, ஒற்றுமை ஆகியவற்றுக்கு இது போன்ற சம்பிரதாயங்கள் வழிவகுக்கின்றன. பெண் என்பவள் உறவு பாலம். பிறந்த வீடு நாற்று மேடை போல. அங்கிருந்து அவளை வயல் போலிய புகுந்த வீட்டில் நட்டு வம்ச விருத்தி என்ற பெயரில் குடும்பத்தை ஒன்றிணைக்கிறாள். விருந்தோம்பலும் மரியாதையும். பொங்கல் சீர்வரிசையில் முதன்மையாக பித்தளை பானை, பித்தளை கரண்டி, பச்சரிசி, அச்சு வெல்லம், முந்திரி, ஏலக்காய், உலர் திராட்சை, நெய், காய்கறிகள், கரும்புக்கட்டு இவைகளுடன் புதுமண தம்பதிக்கான புத்தாடைகளும் வழங்கப்படுகின்றன. இந்த சீர்வரிசையை பெண் வீட்டார் தங்கள் சொந்த பந்தங்கள் சூழ மகள் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர். சீர்வரிசை கொண்டு வந்த பெண் வீட்டாருக்கு மணமகன் வீட்டில் விருந்து வைத்து மரியாதை செய்யும் வழக்கம் உள்ளது. காலம் மாறினாலும் பாசம் மாறவில்லை. இன்றைய காலத்தில் வசதி, வேலை, நகரமயமாக்கல் காரணமாக முறைகள் மாறினாலும் பொங்கல் சீர் உறவுகளை பிணைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகவே தமிழ் சமூகத்தில் தொடர்கிறது. பொருட்களின் வடிவம் மாறியிருக்கலாம், ஆனால் பாசமும் பாரம்பரியமும் உறவு மதிப்பும் மாறவில்லை என்பதே பொங்கல் சீர்வரிசையின் உண்மையான சிறப்பு.